உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். யார் இருந்தா ஆம்ஸ்டாங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல பேர் ஆம்ஸ்டாங்கை பற்றி யார் என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பெரும்பாலான விஷயம் வந்து ஆம்ஸ்டாங்கை பற்றி வெளியே வரல. பெரம்பூர் ஆம்ஸ்டாங் தான் எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. பெரம்பூருக்கு பின்னால் ஆம்ஸ்டாங்க்கு அவரோட பூர்வீகம் ஒன்று இடம் இருக்குது. பூவை மூர்த்தியாரை ஏற்றுக்கொண்ட நபர் வந்து அதுக்கப்புறம் அவருடைய மறைவு ஏற்படுது. பூவை மூர்த்தியார் மறைவு ஏற்பட்டோன்னே அப்படியே இந்த பக்கம் வராரு. புரசை ரங்கநாதன் அவருடைய தொடர்பு ஏற்படுது. அவர் தொடர்பு ஏற்பட்ட உடனே என்ன ஆயிடுதுன்னு கேட்டால், பூந்தமல்லி, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், விளாங்காடு பாக்கம், பெரம்பூர்ன்ற ஒரு புரசிவாக்கத்துக்குள்ளே இந்த பக்கம் கால் வச்சுறாரு. தேசிய கட்சியோட மாநில தலைவர். நீங்கள் எந்த பத்திரிகையிலையாவது ஆம்ஸ்டாங்கோட அறிக்கைகளை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கவே மாட்டேன். குறிப்பாக அதில் சொல்ல வேண்டியது என்னன்னா, இது வரைக்கும் அவர் பத்திரிகையாளரை சந்திச்சதே கிடையாது. அவர் வளர்ச்சி முழுவதுமே போஸ்டர் பேனர் கட் அவுட், போஸ்டர் பேனர் கட் அவுட், இதுலேயே தான் அவர் வளர்ச்சி. அந்த பக்கம் ஆம்ஸ்டாங் உள்ள ஃபீல்டுக்குள்ள வரும்போது பிரேம்ல இருந்த ரவுடி தான் என்னோட தனசேகர். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மாலைக்கன் செல்வம், கேட் ராஜேந்திரன், கேட் ராமமூர்த்தி, பாக்ஸர் வடிவேலு, இவங்க எல்லாருமே இந்த பக்கம் இருக்கும்போது எல்லா ரவுடிங்களுமே ஆம்ஸ்டாங்க்கு தெரியும். அப்போ ஆரம்பத்துலேருந்தே ஒரு பப்ளிக் வியூ என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால், இவரும் ஒரு பிரபல ரவுடி போல இருக்கு அப்படின்ற ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வந்துட்டாங்க. உன்னை பகுஜன் சமாஜ் கட்சியில் நான் சேர்த்து விடுறதுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு இவரை கூட்டிட்டு மாயாவதி கிட்ட கூட்டிட்டு போறாரு. இடும்பன்றவர் தான். இவர்கிட்ட இருக்க ஒரே விஷயம் அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. இவர் வந்து அம்பேத்கரிசத்தை வந்து முழுக்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டார். உடனே அந்த 2007 வந்து ஆம்ஸ்டாங்க்கு அந்த பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவர் பொறுப்பை கொடுக்குறாங்க. ஆரம்பத்துலேருந்தே ஆம்ஸ்டாங்க்கு வந்து ரியல் எஸ்டேட் தான் ரொம்ப ஆர்வம். இதை வந்து யாரும் மறுக்கவே முடியாது. சென்னை டி நகர்லலாம் வந்து அவர் ரியல் எஸ்டேட் பண்ணதெல்லாம் நம்ம காரில் வந்து சாண்ட்ரோ கார் வந்துட்டு இந்த இடம் பார்ட்டியை கொண்டு வந்து காட்டுறது, இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். இப்போ சமீப காலத்தில் அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா, கௌரி சங்கர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் யாருன்னா நம்ம ரங்கநாதன் இருக்காரு, அவருடைய உறவினர். அவரும் இவரும் பார்ட்னர்ஷிப்பில் பல லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஆற்காடு சுரேஷ் ராமரோ, ஆற்காடு சுரேஷ் தம்பி பொன்னை பாலு வந்து லட்சுமரோ கிடையாது. அண்ணனுக்காக தம்பி ரிவெஞ்ச் எடுத்து போடுறதுக்கு ஃபைனான்சியல் வேணும். ஏன்டா ஆம்ஸ்டாங் எங்கேயோ இருக்காப்புல. இப்போ ஆம்ஸ்டாங்கு 2 எதிரி, தனசேகரன், ஆற்காடு சுரேஷ். இப்போ இவங்க 2 பேருமே பிரைம்ல இல்லாத போயிட்டாங்க. இப்போ ஆம்ஸ்டாங்கை கொல்றாங்கன்னா இதோட பின்னணி என்ன? ஓடி போன உருவத்தையும் சரண்டரான உருவத்தையும் பார்க்கும்போது மேட்ச் ஆகலை என்று நான் சொல்லலை. ஆம்ஸ்டாங் கூட இருக்க ஆயிரக்கணக்கான வழக்கறிஞர்கள் தான் சொல்றாங்க. திரும்ப என்ன சொல்றாரு, சரண்டரானவங்க யாருமே உண்மையான குற்றவாளிகள் கிடையாதுன்னு. அதை தானே அவரும் சொல்றாரு. இதை தான் வந்து முதல்வரும் சொல்லியிருக்காரு. இன்று நம்மோடு பத்திரிகையாளர் திருமிகு விமலேஸ்வரன் அவர்கள் இருந்தார். வணக்கம் விமல் சார். வணக்கம். கடந்த வெள்ளிக்கிழமை தலைநகரம் சென்னையில் ஒரு மிக கோரமான ஒரு படுகொலை சம்பவம் நடந்திருக்கு. கொலை செய்யப்பட்ட நபர் ஒரு சாதாரண நபரே கிடையாது. ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர். வட சென்னையில் ரொம்ப ஒரு மிக முக்கியமான முகம். பெரம்பூரில் எங்கே பார்த்தாலும் அவருடைய பேர் இல்லாத போஸ்டர், அதுக்கப்புறம் சுவர் விளம்பரம், பேனரை பார்க்க முடியாது. அந்தளவுக்கு ஒரு புகழ்பெற்ற மனிதர் தான் பிஎஸ்பி தமிழ்நாடு தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்கள். அவருடைய படுகொலை என்பது அந்த ஃபோட்டோலாம் பார்க்கும்போது ஒரு கோரமான சம்பவம். இன்று அதிகாலை தான் அவருடைய உடல் நல்லடக்கம் ரெடில்ஸ் பக்கத்தில் நடந்திருக்கு. இந்த கொலையை பற்றி பேசும்போது ஆருத்ரா அந்த பணத்தில் பங்கு போட்டுக்கிறதுல தான் இந்த கொலை நடந்திருக்கு அப்படின்னு 2-3 ஒரு பிரபல பத்திரிகையாளர்கள் பேசியிருக்காங்க. உண்மையாலுமே ஆம்ஸ்டாங் அவர்கள் கொலைக்கு ஆருத்ராவில் வந்த காசை பிரிக்கிறது தான் காரணமாக? என்ன சார் உங்கள் பார்வை இதை பற்றி? நிச்சயமாக, அதாவது கடந்த வெள்ளிக்கிழமை மாலை 6:45 மணிக்கு அவர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க ஆம்ஸ்டாங். ரொம்ப துயரமான சம்பவம். அதுக்கு கண்டனத்தை முதல் பதிவு செய்கிறோம். இந்த கொலை சம்பந்தமாக 10 தனிப்படை அமைத்து கூடுதல் காவல் ஆணையர் தலைமையில் வந்து விசாரணை நடைபெற்று கொண்டு இருக்கு. பாதிக்கப்பட்ட தரப்புலேருந்து வந்து சிபிசிஐடி விசாரணை வேணும்லாம் வேற கேட்டிருக்காங்க. இந்த நிலையில் நம்மளோட நேர்காணல் வந்து அவங்களோட விசாரணை எந்த இடத்துலையும் பாதிக்காத அளவுக்கு தான் நம்மளோட நேர்காணல் அமையணும்னு நினைக்கிறேன். நான் முதல் யார் இருந்தால் ஆம்ஸ்டாங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல பேர் ஆம்ஸ்டாங்கை பற்றி யார் என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பெரும்பாலான விஷயம் வந்து ஆம்ஸ்டாங்கை பற்றி வெளியே வரல. ஆம்ஸ்டாங் அப்படின்னா அவருடைய தாயார் பேர் லீலா. அவங்க ஒரு ஆங்கிலோ இந்தியன். தந்தை வந்து கிருஷ்ணன்.
இவங்க வந்து இவர் பெரம்பூர் ஆம்ஸ்டாங் தான் எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. பெரம்பூருக்கு பின்னால் ஆம்ஸ்டாங்க்கு ஒரு அவரோட பூர்வீகம் ஒன்று இடம் இருக்குது. அம்மா வந்து கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர். தந்தை வந்து எங்கன்னு கேட்டால், இப்போது நம்ம ஆவடி பக்கத்துலன்றோம், முன்னாடி திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க விளாங்காடு பாக்கம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த விளாங்காடு பாக்கத்துக்கு அருகில் இருக்க தாமஸ் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது. அதுதான் அவருடைய பூர்வீகமான ஊர். அவங்க வந்து ஒரு தலைமுறைக்கு முன்னாடியே வந்து இங்கே குடிபெயர்ந்துட்டாங்க, பெரம்பூருக்கு வந்துட்டாங்க. பெரிய குடும்பம். அவங்க மட்டும் வரல, அந்த தெருவே அந்த பகுதியே வந்து அவங்களோட உறவினராக தான் இருப்பாங்க. அந்த ஊருக்காரங்க சொந்த பந்தம் அப்படி பின்னிக்கிட்டு இருக்க மாதிரி இருப்பாங்க. இவர் வந்து இவங்க வீட்டுக்கு வந்து 9வது பையன், 9வது நபர். பெரிய குடும்பம். ஆமாம், 10 பேர். இதை யாரும் சொல்லலை, 10 பேர். அதில் இவருக்கு அப்புறம் ஒரே ஒரு தம்பி தான் இருக்காங்க. சகோதரிகள் இருக்காங்க, சகோதரர்கள் இருந்தாங்க. சகோதரர்கள் இறந்துருக்கும் போயிட்டாங்க, சகோதரி ஒரு சிலர் இறந்தும் போயிட்டாங்க. இவர் வந்து பெரிய குடும்பம், 10 பேர் கூட பிறந்திருக்கவர். இவர் 9வது ஆள். டிஆர்பிசிசி ஸ்கூல்னு ஒன்று இருக்குது. இப்போ அவர் கொலை செய்யப்பட்ட பகுதிக்கு பக்கத்துலேயே இருக்குது. டிஆர்பிசிசி ஸ்கூல் இருக்குது. அதில் தான் அவர் 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறார். 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு அவருக்கு என்ன பண்ணுறாரு, அவர் 71 72 பிறந்தவர். அங்கே 10 வரைக்கும் அவர் படிக்கிறாரு. அப்புறம் உயர்கல்வி இங்கே எதுவும் பண்ணலை. அதற்கு பிறகு அவருக்கு வந்து ரொம்ப இந்த பொது விஷயங்கள்லேயும் பொது சேவைகள்லேயும் அவருக்கு ஆர்வம் ஏற்படுது. அந்த நேரத்தில் வந்து பூவை மூர்த்தியார் வந்து ரொம்ப பீக்கில் இருக்கார். இவருக்கு வந்து அவர் மேலே வந்து ஒரு ஈர்ப்பு அதிகமாகிடுது. அளவுக்கு அதிகமான அவரை வந்து ஒரு ஈர்ப்பு அவர்கிட்ட வந்துடுது. உடனே அவரை வந்து ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு பல விஷயங்கள் இவர் செய்கிறாரு. யார்? ஆம்ஸ்டாங்கு. அப்போது சரி, சட்டமாக நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒன்று தேவை அப்படின்னு என்ன பண்ணுறாரு, அந்த நேரத்தில் அவர் கூட இருந்துக்கிட்டே அவர் என்ன பண்ணுவார், பூவை மூர்த்தியார் என்ன பண்ணுவார், பாக்கெட்டில் ஒரு சிலர் மூத்த வழக்கறிஞர்களோட அடையாள விசிட்டிங் கார்டை வச்சுருப்பார். அப்போது அவர் கொடுக்குறாரு விசிட்டிங் கார்டு, வரவங்கக்கிட்ட இருந்தால் அவரை போய் பாருங்கள், அவர் சரி பண்ணுவார் அப்படின்னு ஒரு சில வழக்கறிஞரோட விசிட்டிங் கார்டை கொடுக்கும்போது இவர் அண்ணனே பாக்கெட்டில் விசிட்டிங் கார்டு வச்சுருக்காருன்னா அப்போ சட்டம் தான் நம்மளுக்கு தேவைன்றது அந்த இடத்துல இவருக்கு சட்டம் தேவைப்படுதுன்னு. இங்கே 10வது வரைக்கும் தான் படிச்சிருக்காரு. பலர் சொல்கிறாங்க இங்கே சட்டக்கல்லூரியில் படித்தார், அதெல்லாம் கிடையாது. திருப்பதியில் இருக்க ஸ்ரீ வெங்கடேஸ்வரா இதில் தான் வந்து எல்எல்பி பண்ணுறாரு, லா காலேஜில் எல்எல்பி பண்ணுறாரு. எல்எல்பி பண்ணிவிட்டு அப்படியே வராரு. எப்பயுமே ஒரு விஷயம் என்னென்னா, ஒருத்தரை தலைவராக ஏற்றுக்கிட்டவுடனே வேறு யாரையும் தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியாது. அரசியல் சார்ந்து அதில் போயிட்டு கும்பலாக இருக்கிறது வேற. நாங்கள் எல்லாம் மொத்தமாக இணைஞ்சிட்டோம் இவர் தலைமைனா என்ன தான் மனசுக்குள்ளே இருந்தாலும் ஒருத்தனை தலைவராக எடுத்துட்டா அவன் தான் தலைவர். அப்போ அவருக்கு வந்து பூவை மூர்த்தியாரை ஏற்றுக்கொண்ட நபர் வந்து அதுக்கப்புறம் அவருடைய மறைவு ஏற்படுது. பூவை மூர்த்தியார் மறைவு ஏற்பட்டோன்னே அப்படியே அந்த பக்கம் வராரு. ஒரு நல்ல ஃபுட்பால் பிளேயர், அது இல்லாமல் நல்ல பாக்ஸர். ஃபுட்பால் பிளேயர், நல்ல பாக்ஸர் அவர். அப்போ அந்த ஏரியாவில் நல்ல அவருக்கு நிறைய பழக்க வழக்கங்கள், பேரும் வித்தியாசமான பேர், ஆளும் நல்லா. இப்போ எப்படி இருக்கார், அப்போ சின்ன வயசில் எப்படி இருந்திருப்பார், இப்போ இப்படியே இருந்தோன்னா அந்த பாக்ஸிங் போகிறது அதெல்லாம் ஒன்று எதனா ஒன்றா அந்த பசங்க கூட இதாக போகிறது. அப்போது ரங்கநாதன், புரசை ரங்கநாதன், ஆமாம் புரசை ரங்கநாதன் அவருடைய தொடர்பு ஏற்படுது. அவர் தொடர்பு ஏற்பட்ட உடனே என்ன ஆகிடுதுன்னு கேட்டால், அவர் வந்து பல வேலைகள் அப்போது பண்ணுறாரு. அவர் கூடயே ஒரு வலதுகரமாக அவர் கூடயே இருக்கிறாரு. கொஞ்சம் பொது வாழ்க்கைக்குள்ளே சிட்டிக்குள்ளே இருக்க புரசைவாக்கத்துக்குள்ள, அதாவது பூந்தமல்லி, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், விளாங்காடு பாக்கம், பெரம்பூருன்ற ஒரு புரசைவாக்கத்துக்குள்ளே இந்த பக்கம் கால் வச்சுறாரு. அவர் கூட சேர்ந்து சிட்டிக்குள்ளே எழும்பூர் இந்த பகுதியிலலாம் கொஞ்சம் அந்த பக்கம் வட சென்னை முழுவதுமாக வந்து கொஞ்சம் நிறையா டீப்பாக தெரியுது. அவர் வேலை செய்ய சொல்கிறார், ஆம்ஸ்டாங். இந்த நேரத்தில் கேபிள் தொலைக்காட்சி வரும்போது அப்போவே நிறைய பேர் என்னென்னா அப்பத்துலேருந்தே வந்து 2000, 2500, 3000, 3500, 4000 கேபிள் வரைக்கும் ஆம்ஸ்டாங் கிட்டே இருந்துச்சு. அந்த பகுதி முழுக்க கேபிள் கனெக்ஷனு அவர் வச்சுருந்தார். குடும்பமும் பெரிய குடும்பம். இவனை தொட்டால் இவங்க இத்தனை பேர் வருவாங்க அப்படின்லாம் ஒன்று இருக்கும்ல, ஒரு குடும்பம்னு வரும்போது இந்த பின்னணியில் இருக்கிறாரு. அப்போது வந்து இவர் என்ன பண்ணுறாரு, சரி அம்பேத்கர் பார்க்குறாரு. உடனே 2006ஆம் ஆண்டு வந்து நேற்று கூட ஒருத்தர்கிட்ட சந்தித்தோம், அவர் தான் அதை கூட போய் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்தவர். 2006ஆம் ஆண்டு வந்து பெரம்பூர்லேயே வந்து டாக்டர் பீமாராவ் தலித் அசோசியேஷன் ஒரு அசோசியேஷனை ஓப்பன் பண்ணுறாரு. அது யூத் வெல்ஃபேருக்காக, யூத்து யங்ஸ்டருங்களை கொண்டு வந்து வச்சுட்டு டாக்டர் பீமாராவ்
தலித் அசோசியேஷன் ஒன்று உருவாக்கி அது இளைஞர்களை சேர்த்துட்டு நீங்கள் உதாரணம் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் படத்தில் கடைசியாக போயிட்டு அந்த பசங்களாம் எப்படி கிளாஸு எடுக்கிறது பாடம் நடத்துறது அந்த ஏரியாவில் இது மாதிரி பண்ணுறது அந்த மாதிரி ஒரு டீம் அப்படியே அந்த தெருவை இணைச்சிட்டு பக்கத்து தெருவை இணைச்சிட்டு இப்படியே வரும்போது என்ன ஆகிடுறாங்க அங்கே வந்து சமூகம் சார்ந்து வர ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ இந்த நேரத்தில் தான் வந்து என்ன பண்ணுறாரு, சரி நம்ம தான் இவ்வளோ செல்வாக்கு அரசியல் செல்வாக்கு இருக்குமே, அவருக்கு ரங்கநாதனுக்காக நம்ம எவ்வளோ மேன் பவர் வேணால் சப்ளை பண்ணுறோம், ஒரு கூட்டத்துக்கு எது வேற பண்ணுறோம் அப்படின்னும் போது அந்த நேரத்தில் தான் ஆம்ஸ்ட்ராங் நீங்கள் முதல்ல கேள்வியில் சொன்ன மாதிரி ஆம்ஸ்ட்ராங்க்கு வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் ஊடகம் எந்த ஊடகமும் அவருக்கு மாநில கட்சி அவர் அதாவது மாநில தலைவர், ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர். நீங்கள் எந்த பத்திரிகையிலையாவது ஆம்ஸ்ட்ராங்கோட அறிக்கைகளை பார்த்துருக்கீங்களா? பார்த்ததில்லை, பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஏன்ட்டா இதில் குறிப்பாக இதில் சொல்ல வேண்டியது என்னென்னா, இது வரைக்கும் அவர் பத்திரிகையாளரை சந்தித்ததே கிடையாது. ஆனால் எல்லா பத்திரிகையாளரும் நெருக்கமாக இருக்காங்க, பழக்கமாக இருக்காங்க. அவர் பத்திரிகையாளர் சந்திச்சோ ஒரு பெரிய அறிக்கைகளோ அவர் விட்டது கிடையாது. ஆமாம். இந்த நேரத்தில் அவருடைய அவர் வளர்ச்சி முழுவதுமே போஸ்டர் பேனர் கட் அவுட், போஸ்டர் பேனர் கட் அவுட், இதுலேயே தான் அவர் வளர்ச்சி. அந்த பக்கம் வடசென்னையில் எந்த தெருவில் திரும்பினாலும் ஒரு கல்யாண வீடு, ஒரு பிறந்தநாள் வீடு, எதாக இருந்தாலும் ஒரு போஸ்டர், ஆம்ஸ்ட்ராங் போஸ்டர் இருக்கும். இப்படியே வந்துகிட்டு இருக்கும்போது 2006 தான் இந்த அசோசியேஷனை ஓப்பன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, டாக்டர் பீமாராவ் தலித் அசோசியேஷன். அதே 2006 வந்து உள்ளாட்சி தேர்தல் வருது. இந்த உள்ளாட்சி தேர்தல் நேரத்தில் என்ன பண்ணுறாரு, சரி நம்மளே நிற்கலாமே எலெக்ஷனில், நம்ம தான் இன்னொருத்தர் வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரங்கநாதன்ட்ட போய் சொல்கிறார். அண்ணே, நேற்று வரைக்கும் இன்று அதிகாலை வரைக்கும் அவரோட இறுதி சரங்கில் கூடயே இருக்காரு. ஏண்டா ஒரு வகையில் தம்பி மாதிரியே இருக்கலாம், வலதுகரமாக இருக்கலாம், அவர்னால இவர் வளர்ந்துருக்கலாம், இவர்னால அவருக்கு பல காரியம் சாதிக்கலாம். ஆனால் அவர் வேறு சமூகம், இவர் வேறு சமூகம். இருந்தாலும் ரங்கநாதன் வந்து எப்பயுமே ஒருத்தன் நம்ம கிட்ட இருந்து பிரிஞ்சு போகிறான் அப்படின்னா அவன் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஆமாம். அது வந்து ரங்கநாதனுக்கும் இல்லை, ஆம்ஸ்ட்ராங்க்கும் இல்லை. ரங்கநாதனுக்கு இல்லைன்றதை இப்போ நான் அந்த விரிவுரையில் சொல்லிட்டேன், ஆம்ஸ்ட்ராங்க்கு இல்லைன்றதை அடுத்தது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணுறாரு, சமீபத்தில் ஆம்ஸ்ட்ராங்குடைய மகள் பர்த்டே, அதில் வந்து ரங்கநாதன் கடைசி வரைக்கும் இருக்கார். அந்த வீடியோக்கெல்லாம் பார்க்கும்போது இப்போ அவர் நல்லடக்கத்தில் கூட இருக்கார். ஏன்னு கேட்டால் அப்போ என்ன பண்ணுறாரு, சரி நம்ம கூட இருந்தானே. ஒரு சிலர் இந்த விசுவாசத்தை மறக்க மாட்டாங்க, நன்றியை கொள்றவங்க இல்லாமல் விசுவாசம். அவர் என்ன பண்ணுறாரு, இவருக்கு மறைமுகமாக பல உதவிகள் பண்ணுறாரு. சமூகம் வேறையா இருந்தாலும் மறைமுகமாக பல உதவிகள் பண்ணி கவுன்சிலர் எலெக்ஷனில் அப்போ அவருக்கு சின்னம் ஒதுக்கப்படுது. அந்த சின்னம் வந்து யானை சின்னமாக ஒதுக்கப்படுது 99வது வார்டில். ஏற்கனவே கொஞ்சம் அந்த பகுதியில் மட்டும் கொஞ்சம் பெல்ட் இருக்குது, குடும்பம் நல்லா பெரிய ஃபேமிலி, அங்கே பக்கம் இவங்க மெஜாரிட்டி ஓட்டு போட்டாவே ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு கூட யங்ஸ்டர் நல்லா பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு மாற்று சமூகத்தினரும் ஓட்டு போட்டிருக்காங்க. 99 வார்டில் ஜெயிச்சுட்டு வர்றாரு. அந்த நேரத்தில் தான் மாமன்றத்தில் வந்து முழுக்க எல்லாரும் வந்து எலெக்ஷனில் வந்து கள்ள ஓட்டு போட்டு ஜெயிச்சிருப்பாங்க, இவங்க கள்ள ஓட்டு போட்டாங்க, அது போட்டாங்க, இந்த மாதிரி கோர்ட்டுக்கு நீதிமன்றத்துக்கு வந்த உடனே இதோட வெற்றியை ஸ்டாப் பண்ணி வச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் ஆமாம் அப்போ இவர் வந்து இவருக்காக பல பேர் ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. இவரும் வந்து மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஆர்கியூமெண்ட், நான் வந்து திமுக இல்லை அதிமுக இல்லை, நான் சுயேட்சை, அப்போ எனக்கு நான் எப்படி பண்ண முடியும் அப்படின்னோடனே இவர் பக்கம் நியாயம் இருந்தனால இவர் வெற்றி செல்லுன்ட்டாங்க. அப்போது சாதாரண ஒரு ஆம்ஸ்ட்ராங்கு ஒரு சாதாரண ஒரு சங்கத்தோடைய தலித் சங்கத்தோட ஒரு அதில் ஒரு தலைவராக வராரு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு கவுன்சிலராக ஃபார்ம் ஆகிட்டார். அப்போ அந்த ஏரியாவில் கவுன்சிலரு. இந்த நேரத்தில் தான் 2006 காலகட்டத்தில் சென்னையில் வந்து பிரபல ரவுடிகள் இருந்த இடம். அதாவது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் உள்ள ஃபீல்டுக்குள்ளே வரும்போதே பிரேமில் இருந்த ரவுடி தான் என்னோட தனசேகரன். ஆம்ஸ்ட்ராங் உள்ள என்ட்ரு ஆகும்போதே பிரேமில் இருக்கிறார் அவர் தனசேகரன். ஆமாம். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மாலைக்கன் செல்வம், கேட் ராஜேந்திரன், கேட் ராமமூர்த்தி, பாக்ஸர் வடிவேலு, இவங்க எல்லாருமே இந்த பக்கம் இருக்கும்போது எல்லாருக்குமே மேன் பவர் ஜாஸ்தியாக இருக்காங்க. ஆம்ஸ்ட்ராங்ன்றது பேர் கரெக்டு தான், ஆம்ஸ்ட்ராங் தான். அதனால ஆம்ஸ்ட்ராங்ன்ற அந்த பேருக்காக என்ன பண்ணுறாங்க, எல்லா ரவுடிங்களுமே ஆம்ஸ்ட்ராங்க்கு தெரியும். எல்லா ரவுடிகளும் ஆம்ஸ்ட்ராங்க்கு நல்லா தெரியும். ஆனால் ஆம்ஸ்ட்ராங் எங்கேயோ யாரையும் கத்தி எடுத்து கொலை பண்ணலை, யாரையும் வெட்டலை, எங்கேயும் சிலித்தனம் பண்ணல. எல்லா ரவுடி கூட தொடர்பில் இருக்கிறாங்க அப்படின்னும் போது இந்த வெளியவங்களோட பார்வை அங்கே இருக்கவங்களுக்கு தானே தெரியும், அவன் நம்ம சமூகத்துக்கான ஒரு பையனாக இருக்கான் அப்படின்னு அங்கே இருக்கவனுக்கு தெரிஞ்சாலும் வெளியேந்து பார்க்குறவனுக்கு என்ன பார்ப்பாங்க, ஓ இவ்வளோ பேர் கூட தொடர்பில் இருக்கார், அவ்வளோ பேர் கூட தொடர்பில் இருக்கார், அவ்வளோ பேர் கூட. அப்போ ஆரம்பத்துலேருந்தே ஒரு பப்ளிக் வியூ என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால் இவரும் ஒரு பிரபல ரவுடி போல இருக்கு அப்படின்ற ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இதற்கு பிறகு அவர் அப்படியே
தன்னை வளர்த்துக்கிறாரு. இதுக்கு நடுவில் அந்த கேபிள் வருமானம் கொஞ்சம். இந்த நேரையில் 2006 இவருக்கு யானை சின்னம் ஒதுக்கப்படுது. இதுக்கு முன்னாடி வந்து இவங்க உறவினர்லாம் வந்து டிராவல்ஸ்க்கு வச்சுருந்தாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம். ஆனால் அது உறுதிப்படுத்த ஆனால் லாரி ஏஜெண்ட்டாக இருந்திருக்காங்க அவங்க உறவினர். அப்போ இவர் தான் போய் அவங்க கணக்கெலாம் பார்ப்பார். லாரி ஏஜென்ட் கணக்கெலாம் பார்க்கும்போது அப்போ அந்த சால்ட்டு கோட்டாவில் சிமெண்ட் இறங்குறது போகிறது, லாரி பெரம்பூர் லோடிங் அன்லோடிங்கும் போது அவங்கக்கிட்ட நார்மலாக பேசக்கூடிய ஹிந்தி நல்லா பேசக்கூடிய நபர் தான் ஆம்ஸ்ட்ராங். ஹிந்தி நல்லா பேசக்கூடியனோன்னா இவர் ஒருத்தர் வராரு. அவர் பேர் இடும்பன். எப்பவுமே வரலாறு ஏற்றி விட்டவங்களை மறக்கடிக்கப்படும். அதனால் அவர் பேரை நம்ம பதிவு பண்ணுறோம். இடும்பன் அவர் பேர். அவர் வராரு, இங்கே வா, பகுஜன் சமாஜ் கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து தேவநாதன் ஒருத்தர் தலைவராக இருந்திருக்கார். அதற்கு அப்புறம் வடலூர் சாமிதுரைன்னு ஒருத்தர் தலைவராக இருந்திருக்கார். மூணாவது ஜேம்ஸ் ராஜன் ஒருத்தர் தலைவராக இப்போ இருக்கிறார். உன்னை பகுஜன் சமாஜ் கட்சியில் நான் சேர்த்து விடுறதுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு இவரை கூட்டிகிட்டு மாயாவதி கிட்ட கூட்டிகிட்டு போகிறார். இந்த இடும்பன்றவர் தான். அங்கே போகும்போது அதுக்கு முன்னாடி தான் வந்து ஆம்ஸ்ட்ராங்கோட கூட பிறந்த ஒரு அண்ணன் வந்து பேங்க்கில் யூபியில் வேலை பார்க்குறாரு. அங்கே பேங்க் ராபரியில் வந்து நக்ஸலைட் வந்து அவங்க அண்ணனை சுட்டு கொன்னுடுறாங்க. சுட்டு கொன்ன உடனே அவங்க அண்ணன் வந்து இவர் வந்து அவங்க மாயாவதி கிட்ட சொல்கிறாரு, நான் அந்த மாதிரி எங்கள் அண்ணன் வீட்டுக்கு அவர் தான் பெரியவர், இப்போ அவர் இறந்துட்டார், குடும்பம் இப்போ என் தலைமையில் வந்துச்சு, இப்போ பொருளாதாரம்னு இருக்க கூட போன அக்கா தங்கச்சிலாம் இருக்காங்க, அதனால் நீங்கள் எதனா பொறுப்பு கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் என்னால் செயல்பட முடியுமான்னு வேறு தெரில. அப்போ இவர் கண்ணோட்டம் நானுக்கு நம்மளை தலைவராக போட்டாங்கன்னா நம்ம செலவுலாம் நம்ம தானே பண்ணணுமே அப்படின்ற ஒரு பாயிண்டில் அவர் வராரு. அப்போது இவர்கிட்ட இருக்க ஒரே விஷயம் அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. இவர் வந்து அம்பேத்கரிசத்தை வந்து முழுக்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோடனே இது அவங்களுக்கு ரொம்ப அம்பேத்கர் இதை பற்றி பிடிச்ச உடனே இவங்க ஒரு புத்தகங்கள்லாம் இந்த புத்தகங்கள்லாம் படிக்கிறீங்களா இதெல்லாம் வந்து அவர் டீட்டெயிலாக சொல்கிறாங்க. உடனே 2007 காலகட்டத்தில் அப்போது வந்து 2006 வந்து சைதாப்பேட்டை தொகுதியில், அதாவது ஜேம்ஸ் ராஜன் இருக்கும்போது சைதாப்பேட்டை தொகுதியில் வாசுதேவன் ஒருத்தர் தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினராகவே நின்னார். அப்போ என்ன பண்ணுவார், அவர் ஃபைனான்சியல் பெரிய லெவலில் தயாநிதி மாறன் அப்போ இங்கே இந்த பக்கம் வரும்போது அவர் என்ன பண்ணுவார், யானையிலலாம் பிரச்சாரத்துக்கு வருவார் வாசுதேவன். அவரும் இறந்துட்டார். உடனே அந்த 2007 வந்து ஆம்ஸ்ட்ராங்க்கு அந்த பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவர் பொறுப்பை கொடுக்குறாங்க. 2007 கொடுத்துட்டு இப்போ 2024 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 17 வருஷம் அவர் இருந்திருக்கார். அவர் தான் தலைவர். ஆமாம், அந்த 17 வருஷத்தில் அதான் வடிவேல் சொல்கிற மாதிரி கால் வைக்கிற இடத்தெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறான்ற மாதிரி எவ்வளோ பேர் ஆம்ஸ்ட்ராங்குக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையும் அவங்க புறந்தள்ளிட்டாங்க. ஏன்னு கேட்டால் இவர் உடனே 2008 2009 வந்து என்ன பண்ணுறாரு, மாயாவதி இங்கே கூட்டிகிட்டு வர்றாரு. தமிழகத்துக்கு ஒரு 5-6 முறை கூட்டிகிட்டு வந்த பெருமை வந்து ஆம்ஸ்ட்ராங்க்கு. அவர் இப்படியே போயிட்டு இருக்கும்போது 2011 காலகட்டத்தில் அப்போதுலேருந்தே வழக்கறிஞர் கூட வரவங்களுக்கு அதை படிங்கன்னு சொன்னோன்னு ஆம்ஸ்ட்ராங்கோட பர்சனல் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா, தனக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா அந்த விஷயம் தெரிஞ்சவங்கள ஒரு ட்ராக் வச்சுருப்பார். சட்டம் தெரியறதுக்கு ஒருத்தருக்கு வச்சுருப்பார். டக்குன்னு ஃபோன் பண்ணி, ஆனால் இதுக்கு என்ன செக்ஷன் வரும், இதுக்கு பெயில் போடலாமா, இதுக்கு ஏபி போடலாமா இப்படின்னு கேட்குறது. பௌத்தத்தை பற்றி கேட்கணுன்னா ஒருத்தர் வச்சுருப்பார். ஸ்போர்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஒருத்தர் வச்சுருப்பாப்புல. அதாவது இன்டலெக்சுவல் மேன் பவரை தன்னை சுற்றி வச்சுருப்பார். அது இல்லாமல் என்ன பண்ணிட்டாரு, இப்படி முழுக்க இருக்கும்போது 2011 ஆண்டு இவர் தான் பெரம்பூரில் இதாகிட்டார்ல. அப்போ கொளத்தூர் தொகுதியில் வந்து இப்போது இருந்த முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து அங்கே எம்எல்ஏ போட்டி போடுறார். அப்போது அந்த இடத்துல வந்து சைதை துரைசாமி அதிமுகவில் வந்து போட்டி போடுறாரு. அப்போ போட்டி போடும்போது பகுஜன் சமாஜ் சார்பில் வந்து ஆம்ஸ்ட்ராங் போட்டி போடுறார். ஆம்ஸ்ட்ராங் போட்டி போடும்போது இப்போது வந்து முதல்வர் வந்து அப்போ எவ்வளோ ஓட்டில் ஜெயிக்கிறாரா, 2194 ஓட்டில் தான் வெற்றி பெறுறார். ஆனால் ஆம்ஸ்ட்ராங் அப்போ வாங்கியிருக்க ஓட்டு வந்து 3885 ஓட்டு வாங்கியிருக்காரு. அந்த 3800 ஆம்ஸ்ட்ராங்னு ஒரு கேரக்டர் இல்லைன்னா ஒன்று இவர் ஜெயிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பித்தாங்க. சைதை துரைசாமி ஜெயிச்சிருக்கலாம், இல்லைன்னா இவரு கூட 5000 ஓட்டில். அப்போ இந்த 3800 ஓட்டை ஒருத்தன் உடைச்சிருக்கான்னா அந்த இரண்டு பெரிய தலைகள், ஒருத்தர் பழுத்த அரசியல்வாதி, இன்னொருத்தர் வந்து ஒரு இப்போ இருக்க முதல்வர், அவர் குடும்ப பின்னணி. இப்போ சாதாரண ஒருத்தன் வந்து 3800 ஓட்டு 4000 ஓட்டு வாங்கிட்டானா அது எவ்வளோ பெரிய விஷயம். அது சட்டமன்றத்தில் பெரிய விஷயம் தான். ஆமாம், சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு பக்கத்தில் இருக்க அங்கே அரசினர் மாணவர் விடுதி இருக்குல்ல, அந்த சட்டக்கல்லூரி மாணவர் விடுதியில்
அந்த எங்கே ஏன்னா உங்களுக்கு தெரியல, ராணி சீதை மன்றத்துக்கு இந்த பக்கம் இப்படி உள்ளே வருவீங்க, பழைய பஸ் ஸ்டாண்டு, பாரிஸ் பூக்கடை பஸ் ஸ்டாண்டில் வந்தீங்கன்னா ஒரு பெரிய இருக்கும், அது அரசினர் விடுதி. அது அந்த தமிழிசை மன்றம் பக்கத்தில் சொல்கிறீங்க? ஆமாம், அதுக்கு பின்னால் அந்த பக்கம். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுசாக இவரோட பெல்ட் தான் இருக்கும். ஓகே. பெல்ட்டுன்னா எப்படின்னு கேட்டாக்க ஃபுல்லாக எல்லாரையுமே சேர்த்து விட்டார். இது வரைக்கும் எல்லாரும் சொல்கிறான் 400 பேர் 500 பேர் 1000 பேர் சட்டம் படிக்கிறதுக்கு ஒரு காரணமான நபர். ஓகே. என்னட்டா இங்கே வா, என்ன பண்ணுற, ரவுடியாக சுற்றி நிற்கிற, ஆட்டோ ஓட்டுருக்கா, பார்த்தா அதே போ LLB படி, நீ எத்தனை படிக்கிற, 12 படிச்சிருக்கியா, போ BABL படி போ. இப்படி எல்லாரையும் விட்டு இந்தா அது பண்ணாதீங்க இது பண்ணாதீங்கன்னு சொல்லி சட்டத்து பக்கம் இறக்கி விட்டோன்னே இங்கே வந்து என்ன பண்ணுறது, ஹைகோர்ட்டில் வந்து வலுவாக வந்து மாற்று சமூகத்தினர் உருவாக ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே ஒரு ஈகோ வருது. இதுக்கு பின்னால் வந்து நீங்கள் இதை ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா பல விஷயம் இருக்கும். இப்போ நான் சொல்கிற விஷயத்த அங்கே இருக்க ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தினால அவ்வளோ பெரிய கலவரம் நடக்கலை. பல விஷயங்கள், அதாவது ஹாஸ்டலில் மெஜாரிட்டி நாங்கள் தான் அப்படின்ற ஒரு மெஜாரிட்டி இருக்கும். அங்கே ஒரு பெண்ணை வந்து இந்த சமூகத்தின் பெண்ணை வந்து அந்த சமூகத்தில் இருக்கவங்க வந்து கொச்சைப்படுத்தினதாகவும் ஒரு கலவரம். இது மாதிரி பல விஷயங்கள் சேர்ந்து பிரிவினைவாதம் வரும்போது ஆம்ஸ்டாங் என்ன பண்ணுறாரு, கலவரம் நடக்குது, இதுக்கு பின்னணி ஆம்ஸ்டாங் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போது குற்றச்சாட்டுக்கெல்லாம் வந்துச்சு. இந்த மாதிரி பல பேரை ரவுடிங்களை வந்து ஸ்டூடெண்ட்டை வந்து பிளாக் பேண்ட் ஒயிட் ஷர்ட்லாம் கொடுத்து ஆம்ஸ்டாங் வந்து கலவரத்தை ஆரம்பிச்சிட்டாருன்னு. அப்போது வந்து ஒரு அடிஷ்னல் கமிஷனராக ஒருத்தர் இருந்தார், ஜாயிண்ட் கமிஷனராக முன்னாள் இருந்த கமிஷனராக சென்னை கமிஷனராக இருந்த AK விஸ்வநாதன் இருக்கார். அதிமுக பீரியட் நடக்குது. அப்போ இந்த கலவரத்துக்கு பின்னணியில் சசிகலாவும் அவங்களோட நாலேஜும் கொஞ்சம் உள்ள இருக்கு. ஜேசி வந்து சேஷசாயி சார் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமாம், அது என்னால் உறுதியாக தெரியல. நான் AK விஸ்வநாதன் ஜாயின்ட் கமிஷனர், இவங்க 2 பேரையும் வந்து நீதிமன்றம் என்ன சொல்லுது, நீங்கள் வந்து ஏன் இந்த 2 அதிகாரியும் சஸ்பெண்ட் பண்ணலை, இந்த 2 அதிகாரியும் ஏன் சஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டோன்னே உடனே முதல்வர் ஜெயலலிதா வந்து இவங்க 2 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இவங்க 2 பேருமே சுப்ரீம் கோர்ட் போயிட்டு அந்த சஸ்பெண்டை ரிவோக் பண்ணிட்டு இங்கே வராங்க. இந்த கேஸ் நீண்ட காலம் நடக்குது. இது சம்பவம் வந்து 2011 சம்பவம் நடக்குது. இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கும் இந்த கேஸில் நிறைய பேர், இவங்க சைடில் ஒரு 15 பேர், அவங்க சைடில் வந்து இந்த கேஸ் நடந்துகிட்டே இருக்குது. பீமாராவ் தலித் அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது அவருக்கு வந்து 35 வயசு ஆகுது. அதுக்கு பிறகு அவர் வந்து கரெக்டாக 40 வயசு 37-38 வயசுலேயே வந்து அவர் வந்து மாமன்ற உறுப்பினராகவே இருக்கிறாரு. 41 வயசில் இந்த கலவரம் நடக்குது. இந்த கலவரத்தோட வழக்கு வந்து ஒரு 5 ஆண்டு 6 ஆண்டுகள் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, இவரால் பாதிக்கப்பட்டு இவர் கூட அந்த வழக்கில் சேர்த்தவங்க ஒரு 10 பேரும், எதிர்த்தரப்பினர் ஒரு 10-15 பேர் மேலேயும் வழக்கு போட்டிருந்தாங்க. அப்போது வந்து சும்மா நீதிமன்றத்துக்குள்ளே நடந்து போனவங்க வந்தவங்க வழக்கறிஞர்கள் கூட பலர் தாக்கப்பட்டாங்க. ஒரு சிலர் உரிமைக்காக அங்கே போராட்டின பிரச்சனை இருக்கும். இது வந்து பெரிய சர்ச்சை, தமிழகத்திலே ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அப்போது வந்து என்ன பண்ணுறாரு, இதை மைண்டில் வச்சுக்கிட்டு காவல்துறை வந்து அவர் மேலே ஆம்ஸ்டாங் மேலே நமக்கு தெரிஞ்சு ஒரு 7 வழக்குகள், கொலை முயற்சி இதெல்லாம் கூட வழக்குகள்லாம் இருந்துச்சு. இப்போ அது இல்லைன்றாங்க. அதாவது செம்பியம், இப்போ அவர் கொலை செய்யப்பட்ட இடத்துல செம்பியம் காவல் நிலையத்தில் 2 வழக்கு, திருவிக்கா நகரில் ஒரு வழக்கு, கோயம்பேட்டில் ஒரு வழக்கு, இந்த மாதிரி வழக்குகள் இருந்துச்சு. இப்போ அந்த வழக்கெல்லாம் முடிச்சுட்டாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்ட தகவல் தான் அது. இதுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால், இவர் வந்து என்ன பண்ணுறாரு, முழுக்க பௌத்தத்தை தழுவுறாரு. அப்போது மாயாவதி அடிக்கடி கூட்டிகிட்டு வர்றது, இந்த போன்ற நேரத்தில் என்ன பண்ணுறாரு, முக்கியமான விஷயம், இது வந்து யாருக்கும் தெரியாத விஷயம். 1897 அயோத்திதாச பண்டிதர் வந்து புத்த விகாரன்றது, இது வந்து நிச்சயமாக வந்து இது வந்து வெளியே தெரிய வேண்டிய விஷயம். 1897 புத்த விகாரன்றத அயோத்திதாச பண்டிதர் வந்து பெரம்பூரில் துவங்குறாரு. ஆமாம், ஒரு புத்த விகார தொடங்குறாரு. ஆமாம். ஆனால் அந்த புத்த விகார வந்து இவர் வந்து அது ஆவணங்கள் அடிப்படையில் கண்டுபிடிக்கிறார், அந்த கல்வெட்டின் அடிப்படையில் கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சி அந்த ஏரியாவில் போகும்போது அது முழு ஆக்கிரமிப்பாக இருக்குது. இந்த ஆக்கிரமிப்பை நான் வந்து எப்படி இதை வந்து அகற்றுவதுன்னு இறங்கும் போது என்ன பண்ணுறாரு, ஏற்கனவே இந்த வழக்குகளும் இவருடைய பேரும் வந்து இந்த ரவுடின்ற பாயிண்ட்ல கொண்டு வந்தோன்னா இவர் நீதிமன்றத்துக்கே போறாரு. என் பேரில் ரவுடி சேர்க்கக்கூடாது, HS லிஸ்ட்லேருந்து என் பேரை எடுங்க அப்படின்னு நீதிமன்றத்தில் போயிட்டு நீதிபதி மாண்புமிகு நீதிபதி சுபாவோ ஏதோ சம்திங் பேர், அவங்கக்கிட்ட வந்து இதை வந்து வித்ட்ரா பண்ணுறாங்க, இவர் பேரை ரிமூவ் பண்ணுங்கன்ட்டு. அதுக்கப்புறம் இந்த வழக்குகள்லாம் ஒன்றா முடிக்கிறார். அவர் வந்து அந்த புத்த விகார அதை போய் தேடும்போது அங்கே முழுக்க மாற்று சமூகத்தினர் எல்லாருமே வந்து அங்கே ஒரு வியாபார ஸ்தலமாக அது ஒரு மார்க்கெட்டாக ஆகிடுச்சு. அப்போ அந்த இடத்த திரும்ப நம்ம இறங்கினா இவ்வளோ பேர் பகை ஒன்று, நான் வந்து ஆக்கிரமிப்பில் இறங்குறேன்னு சொல்லிட்டு என்ன வந்து பிரச்சனை வரும். இப்போ இது என்ன பண்ணலான்றதை அவர் உடனே முடிவு பண்ணுறாரு. பண்ணிவிட்டு சரி
தென்னிந்திய புத்த விகார். இதுதான் வந்து அயோத்திதாச பண்டிதர் பண்டிதர் ஆரம்பிச்ச பேரு. சார்பு. அதே பேரை அதே பக்கத்தில் ஒரு இடத்த வாங்கி 2015ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் குறிப்பிட்ட ஏதோ ஒரு தேதி சம்திங் தெரியல, அந்த தேதியில் வந்து தென்னிந்திய புத்த விகார்னு அதே பேரை ரிஜிஸ்டர் பண்ணி ஆம்ஸ்டாங் அங்க வந்து ஒரு புத்தர் கோயில் ஒன்று இருக்கு, அதை சொல்றீங்களா? ஆமாம், புத்த விகார் ஸ்டார்ட் பண்ணி இப்போது கடந்த இப்போதான் சில மாதங்களுக்கு முன்னாடி தான் ஜனவரி மாதம் தான் 125ஆம் ஆண்டு வந்து அதை பண்ணார். இது வந்து அவருடைய ஆம்ஸ்டாங்கோட வாழ்நாளில் இது ஒரு மைல்கல் தான். அவரோட வாழ்நாளோட அச்சீவ்மெண்ட்டே இதுதான். அச்சீவ்மெண்ட் அவர் வாழ்ந்திருந்தாருன்னா சொல்லியிருக்கலாம், வாழ்க்கை இல்லை அப்படின்னும் போது இதுதான் அவரோட பெரிய அச்சீவ்மெண்ட். அதாவது அயோத்திதாச பண்டிதர் 1897ஆம் ஆண்டு துவங்கினதை அதை கண்டுபிடிச்சி அந்த இடத்த மீட்க முடியலன்னு இன்னொரு இடத்துல கொண்டு வந்து அதே தென்னிந்திய புத்த விகார் அப்படின்னு ஓப்பன் பண்ணி 2015 ஸ்டார்ட் பண்ணி இப்போ இந்த ஆண்டு ஜனவரி மாதம் வந்து 125ஆவது ஆண்டு வந்து அவர் விழா எடுத்தார். இதுதான் அவருடைய சாதனைகளில் ஒரு பெரிய சாதனை. இந்த நேரத்தில் இப்படியே போய்கிட்டு இருக்கு, வரவங்க படிக்க வைக்கிறாரு அப்படிலாம் போட்டுற. ரெண்டாவது, ஆரம்பத்துலேருந்தே ஆம்ஸ்டாங்க்கு வந்து ரியல் எஸ்டேட் தான் ரொம்ப ஆர்வம். இதை வந்து யாரும் மறுக்கவே முடியாது. நானே 2002 காலம் 2003 காலத்தெல்லாம் சென்னை டி நகர்லலாம் வந்து அவர் ரியல் எஸ்டேட் பண்ணதெல்லாம் நம்ம காரில் வந்து சாண்ட்ரோ கார் வந்துட்டு இந்த இடம் பார்ட்டியை கொண்டு வந்து காட்டுறது, இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். இப்போ சமீப காலத்தில் எல்லாரும் வந்து அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா, கௌரி சங்கர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் யாருன்னா நம்ம ரங்கநாதன் இருக்கார், அவருடைய உறவினர். மருமகனா அப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனால் உறவினர். அவரும் இவரும் பார்ட்னர்ஷிப்பில் பல லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் வந்து வியாசர்பாடியில் கூட ஒரு 1.5 வருஷத்துக்கு 2 வருஷம் முன்னாடி ஒரு 14 கிரவுண்டு ஒரு மார்வாடி இடத்த எடுத்து லிட்டிகேஷன் எடுத்து அதை பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ பெரம்பூர்லேயே ஒரு 2 கிரவுண்டு எடுத்து பண்ணாங்க. ஆல்ரெடி இந்த கௌரி சங்கர் பேர்லையும் இவர் பேர்லையும் ஆவடி மோரே ஒரு வழக்கும், அந்த வழக்கில் கூட கௌரி சங்கர் அவர் பேரும் அதில் இருந்துதான் எனக்கு நினைவு. ஆனால் அவரும் வந்து கம்பல்சரி வந்து இந்த பிஸ்னஸில் இறங்கி பிரச்சனைக்குரிய இடத்துல போய் பஞ்சாயத்து பண்ணி செட்டில் பண்ணுறதா. லிட்டிகேஷன்னா என்ன, லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டினா என்ன, அது வந்து பிரச்சனைக்குரிய இடமா இருக்கும். அந்த பிரச்சனைக்குரிய இடத்த வந்து நம்ம எடுத்து அதை தீர்வு காணணும்னா நமக்கு மேன் பவர் வேணும், மணி பவர் வேணும், மசில் பவர் வேணும், எல்லாமே இருக்கணும் அதில். அப்போ நீங்கள் வந்து போகிறீங்க, இந்த இடம் வந்து 1 கோடி ரூபாய் இடங்க, இது இப்படி அபகரிச்சு இதாக இருக்குங்க, சரி நம்ம வந்து ஒரு 20 லட்சத்தை போட்டு அதை எடுத்து டாக்குமெண்ட்டை கிளியர் பண்ணி அவனுக்கு இவனுக்கு இவ்வளோ, அதில் இவ்வளோ உள்ள யாருனா இருக்கானா அவனை எடுத்து அவனுக்கு யாரா செட்டில் பண்ணி கொடுங்க, இந்த டாக்குமெண்ட்டுக்கு இவ்வளோ வரி கட்டுறேன் இவ்வளோ பண்ண, இந்த மாதிரி லிட்டிகேஷனில் பல வகைகள் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆம்ஸ்டாங் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஒன்று, இதுக்கு நடுவில் அந்த கேஸ் வந்து அவர் மேரேஜே பண்ணிக்கல. இந்த கேஸு, இந்த போராட்டம், ஃபேமிலி, இந்த ஓரியன்டெல்லாம் அவர் மேரேஜுக்குள்ளே என்ன வரல. இது எல்லாத்தோட நம்ம ஒரு விஷயத்தை சொல்லணும்னா, ஆம்ஸ்டாங்கு தனி மனித ஒழுக்கமான நபருன்றது மட்டும்தான் நம்ம வந்து நம்மளால் உறுதியாக சொல்ல முடியுது. ஏன்னா அவர் அப்படியே வரும்போது 2016ஆம் ஆண்டு கடுமையான புயல் சென்னையில் டிசம்பர் மாதத்தில், அந்த புயல் ரொம்ப பெரிய புயல், கரண்ட்டெல்லாம் ஒரு 3-4 நாள். அந்த நேரத்தில் வந்து அவர் அதுக்கு ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடி தான் அவருடைய வழக்கு விடுதலையாகுது. இந்த இடத்த தான் நம்ம கவனிக்கணும், எதுக்கு டைனாமிக் லீடர்னு சொல்கிறாங்கன்றத. அப்போ எதிர்த்தரப்பு 10 பேர், இவங்க 10 பேர், இப்போ 10 பேர் நம்பர் நான் டிஜிட்டல் சொல்கிறேன்னா கூடுதலாக கூட இருக்கலாம். அப்போ எதிர்த்தரப்புனா அந்த கேஸ் விட்ரா போனோன்னே விடுதலை ஆகிடுச்சு. விடுதலை ஆனோடனே அவங்களுக்கு கோர்ட் ஃபீயும் பெனால்ட்டிலாம் கட்டுற மாதிரி வருது. அப்போ அவங்க ஒன்றுமே இல்லாமல் இருக்காங்க. அப்போது இறங்கி ஃபைட் பண்ண பசங்க ஒரு 5-6 வருஷத்தில் அவன் எல்லாரும் நிலையும் பாதி பேர் மேலே போயிருப்பான், பாதி பேர் கீழே வந்திருப்பான். இப்படி அப்போ என்ன பண்ணுறாரு, வாங்க அதுக்கு நடுவுலேயே இவரோட ஆக்டிவிட்டிஸ் தெரிஞ்சு அவங்களாம் வந்து இவரை வந்து பார்த்து ஆஃபீஸில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எதிர்த்தரப்பு வந்து பேசிட்டு இவர் செயல்பாடுன்னு ஒன்று என்ன பண்ணார். இதுதான் நிறைய பேர் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். தலித் சமூகத்தோட போராளியாக ஆம்ஸ்டாங்கு இப்போ 2 நாளாக ஊடகம் வாயிலாக நம்ம வெளியே தெரிகிறார், சமூக ஊடகத்தின் வாயிலாக. இதை எந்த ஒரு கோணத்தில் நம்ம பார்க்கணும்னா, அந்த எதிர்த்தரப்பு பசங்க, அதாவது வேற சமூகத்தின் பசங்க, அவங்களுக்கு இவர் பெனால்ட்டி கட்டுறாரு. அவங்களுக்கு இவர் பெனால்ட்டி கட்டுறாரு. அப்போ ஆஃபீஸ்க்கு வாப்பான்றாரு. அப்புறம் ஆஃபீஸுக்கு அவங்க போய் எதனா தேவைன்னா போகிறாங்க, பேசிகிட்டு இருக்காங்க. யார் வந்தாலும் எதனா என்ன படிக்கணுமா, புக்கு வேணுமா, படிக்கிறியா இப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த கையாண்டார். இப்படியே முடிச்சுட்டு வந்த அந்த கேஸ் முடிஞ்சோன்னா அவர் மேரேஜ் பண்ணிக்கிறாரு. பொற்கோடி அவங்க உறவினர் பொண்ணு, மாமா பொண்ணுன்னு நினைக்கிறேன், அவங்கள மேரேஜ் பண்ணிக்கிறாரு. அவங்களுக்கும் இவருக்கும் ஒரு 19-20 வயசு வித்தியாசத்தில் இருக்குது. அப்போ வந்து என்ன பண்ணுறாரு, இந்த மாயாவதியை பற்றி நம்ம ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி ஆகணும். ஆம்ஸ்டாங்கை பற்றியும் அதோட ஒரு ஒப்பிட்டு ஒரு விஷயம் சொல்லி ஆகணும்.
மாயாவதி வந்து அந்த கன்சிராம் அவங்க கூட வந்து இயங்கும்போது அவங்களுக்கு போக்குவரத்து கூட பொருளாதாரம் இல்லாமல் ஒரு மீட்டிங் போய் பேசணும், அங்கே ஒரு கூட்டம் பேசணும், அந்த கூட்டத்துக்கு போய் பேசிட்டு ரிட்டர்ன் வரதுக்கு கூட அவங்கக்கிட்ட காசு இல்லாத சூழ்நிலையெல்லாம் இருக்கும். அப்போ வந்து அந்த கன்சிராம் என்ன பண்ணுவாராம், இந்த 2 ரூபா 5 ரூபா எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ஒரு மொத்தமாக வாங்கி வச்சு ஒரு 2 ரூபா கட்டு 5 ரூபா கட்டு வாங்கி இவங்க கூட போகும்போதே நூலில் மாலையாக கட்டிக்கிட்டே வருவாராம். ஓகே. கட்டிக்கிட்டே வந்தோடனே எதுக்கு கட்டுறீங்க, சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை கட்டுன்னு வரான். உடனே இவங்க கட்டுவாங்களாம். கட்டி அப்படியே கொண்டு வந்தோன்னா சரி அதங்கிட்ட கொடுத்துருன்ட்டு ஸ்டேஜுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க யாரையா கூப்பிட்டு முதல் இந்தா இதை வந்து மாயாவதி பேசி முடிச்சோன்னா அவங்களுக்கு போடுங்கன்னு வரான். இவங்க போட ஆரம்பித்த உடனே ஒருத்தர் அதை எடுத்து வந்து போடணும்னா இதுமாரி போகிற இடத்துல 100-200 பேர் மாலை போட்ட உடனே அவங்களோட பொருளாதாரம் வந்துடுது. இன்றைக்கி உலகத்தில், இன்றைக்கி இந்தியாவில் அதிகமாக அக்கௌண்ட்ஸு டேக்ஸ் கட்டுற கட்சி வந்து பகுஜன் சமாஜ் தான். அப்போது இவங்கக்கிட்ட எப்படி பொருளாதாரம் வந்துச்சு, அப்போது அந்த பணத்தை போட்டு இப்படி அதே மாதிரி ஆரம்பத்துலேருந்து ஆம்ஸ்ட்ராங் பார்த்தீங்கன்னா, நான் படிக்கிற காலம் என் கூட பழகிற காலம் ஆம்ஸ்ட்ராங் 500 கோடி 1000 கோடின்னுவாங்க. அப்படிலாம் இல்லை. அது வந்து ஒரு சித்தரிக்கப்பட்டது. ஒரு 500 கோடி 1000 கோடி அப்படி சும்மாவாது எல்லாம் வாயில் வந்ததெல்லாம் சொல்லிட்டு இப்போ இன்றைக்கி இருக்க பெரிய பெரிய ரவுடிகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த டபுள் டாக்குமெண்ட் போகிறது, இந்த இடத்த அபகரிக்கிறது, இந்த மாதிரி ஒரு இடம் 50 லட்ச ரூபானா 10 இடம்னா 5 கோடி ரூபா ஆச்சுல்ல. இப்போ அந்த மாதிரி இல்லாமல் இவங்க ஒரு சமூகம் சார்ந்து போகும்போது என்ன ஆயிடுதுன்னா, இவர் கூட யாருன்னா வர்றதுக்குன்னா கூட இவருக்கு மணி பவர் இருக்குன்னு தெரிஞ்சாதானே வரும். இந்த மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டாங்க. ஓகே. ஆனால் எனக்கு தெரிஞ்சவர் நேற்று கூட ஒருத்தர் அதாவது ஆம்ஸ்ட்ராங் வந்து ஒருத்தருக்கு ஒரு பௌத்தத்தை பற்றி பேசணுன்னா ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி அண்ணே இது என்னண்ணே அப்படின்னா அவர்கிட்ட பேசக்கூடியவருக்கு ஒரு ஆள், அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு நபர்கள்லாம் இருக்கு. அவர் சொல்ல கல்யாணத்துக்கு முதல் நாள் காசு போயிட்டு திடீர்னு பத்தாமல் போயிடுமோன்ட்டு ஒரு டாக்குமெண்ட் எடுத்துன்னு போய் கொடுத்து வீட்டு டாக்குமெண்ட்டை கொடுத்து 25 லட்ச ரூபா வாங்கிட்டு வந்து ஸ்பேர் வச்சுருந்தாப்புல. அப்போ 1000 கோடி 2000 கோடி இருந்தால் எதுக்கு 25 லட்ச ரூபா அவர் வாங்கணும்? அப்படி மேரேஜ் ஆகி அந்த மேரேஜில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா புயல் மழை நேரத்தில் நம்ம பச்சைபாஸ் காலேஜ் ஏத்தம்பர் அங்கே தான் மேரேஜ் ஆச்சு. அந்த பத்திரிக்கைலாம் நமக்கு வந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ஆடு 500 ஆடு கோழி இந்த மாதிரி தான் எல்லாருக்கும் ஒரு நாள் முழுவதும் வந்து உணவு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பண்ணி ஒரு பிரபலமாக நடந்துச்சு. அப்படியே இப்போ அவருக்கு குழந்தை வந்து இப்போ 4 மாதம் முன்னாடி தான் அந்த பொண்ணுக்கு குழந்தை பிறந்தநாள் கொண்டாடிருக்காங்க. அதே மாயான்னு பேர் போட்டு தான் அவங்க தலைவி பேரோட தான் சேர்த்து அந்த பொண்ணுக்கு ஒரு பேர் வச்சிருக்காரு, சாவித்திரிபாய். ஆமாம், சாவித்திரிபாய். ஆனால் அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு அந்த பூவை அவரோட நினைவு இல்லத்துக்கு போயிட்டு அங்கே வச்சு அந்த குழந்தைய அவர் பக்கத்தில் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கிறாரு. நீங்கள் ஆம்ஸ்ட்ராங் எந்த கொலையை நேராக பண்ணியிருக்காரு. ஆனால் ஆரம்பத்துலேருந்து எந்த பெரிய கொலை பெரிய அந்த பக்கம் பெரிய கொலை எதனா நடந்துச்சுன்னா அங்கேருந்து ஒரு பேர் வரும். இந்த கொலைக்கு பின்னாடி இருக்கிறதே ஃபுல் ஆம்ஸ்ட்ராங் தான், இந்த கொலைக்கு இந்த பேக் போனே ஆம்ஸ்ட்ராங் தான் இப்படின்ற ஒரு பேர் வந்து ஆரம்பத்துலேருந்து வர ஆரம்பிச்சிச்சு. அந்த பேர் தான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு ரவுடி வந்து ஒரு ரவுடியை கொன்னதே இவர் தான் அப்படின்ட்டு அவங்க ரிவெஞ்ச் எடுத்து கொள்றதுக்கு உண்டான. பட் அது தொடர்பில் இருந்தா இல்லையானா அவருக்கு மட்டும் தான் தெரியும், எவனும் பார்க்கல. ஆனால் எல்லா இடத்துலையும் ஆம்ஸ்ட்ராங் பேர் வரும். அது ஒரு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அது நம்ம பேரே வரலன்னா கூட கிரெடிட் நம்மளுக்கு வருதுன்னும் போது அவர் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. சரி, எல்லாருமே அண்ணனுக்கு தெரியும். ஒரு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வருவான், வாசலில் நிற்பான். உடனே என்னடா அப்படின்னு கேட்பாரு. ஏன்டா ஜெயிலுக்கு போன, சொன்னால் கேட்க மாட்டேன், ஒழுங்காக படிக்க மாட்டேன்ற, வண்டியும் ஓட்ட மாட்டேன்ற, எதனா வேலை செய்ய மாட்டேற, போ இல்லாட்டி போ, இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு அப்படி தான் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு நீ போய் கத்தியத்தின போய் கொலை பண்ணிட்டு வாடா, பஞ்சாயத்து பண்ணிட்டு வாடான்ற இந்த ஆரம்பத்துலேருந்தே இந்த பேட்டர்ன் அவர்கிட்ட இல்லை. அதனால தான் வந்து இன்னைக்கு இவ்வளோ பேர் வந்தது வந்து நம்ம தான் புத்திசாலின்னு இல்லை. ஆம்ஸ்ட்ராங்கால் உருவாக்கப்பட்டவங்க 1000 பேர் இருந்தால் கூட ஆம்ஸ்ட்ராங் கூட இருக்கிறவங்க ஒரு 2000-3000 பேர் வந்து வழக்கறிஞராக எல்லாம் கிரிமினல் லாயர். அதில் எல்லா வழக்கறிஞருமே கோர்ட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களும் சொல்ல முடியாது. அதில் பாதி பேர் கோர்ட்டுக்கு வெளியே ஸ்டேஷன் பஞ்சாயத்துகள் அந்த மாதிரி போகிறவங்களும் இருக்காங்க. நீங்கள் ஆம்ஸ்ட்ராங் பார்த்தீங்கன்னா இந்த 2011 காலத்துக்கு முன்னாடியே 2010 காலகட்டத்திலேருந்து இப்போ எடுத்திங்கன்னா இந்த 14 வருஷம் 15 வருஷத்தில் எல்லா நீதிமன்றத்திலையும் பிஎஸ்பி டீம்னே ஒரு டீம் உருவாயிட்டாங்க. இப்போது நமக்கே ஒரு கேள்வியாக இருக்குது, அடுத்து யாருன்னா பிஎஸ்பி தலைவராக வந்தால் ஆம்ஸ்ட்ராங் மாதிரி செயல்பட முடியுமா? ஏன்னு கேட்டால்
ஆம்ஸ்டாங்க்கு எந்த ஊடகம் சப்போர்ட்டுமே இல்லை. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்க வந்து ஒரு லோக்கல் யூடியூப் சேனலே ஒன்று வச்சுருக்காங்க. அவங்க பேரில் ஒரு யூடியூப் சேனல். ஏன்ட்டா அந்த இடத்துல இவ்வளோ பேர் செத்து போனோன்னா நிறைய பேர் இப்போ ஊடகத்தில் என்ன போடுறாங்க, இப்படிலாம் ஒருத்தன் இருந்திருக்கானா, எங்களுக்கு தெரியாமல் போச்சு, இப்படி ஒரு தலைவர் இருந்திருக்காரா எங்களுக்குன்னு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வராரு, ஒரு குழந்தை அப்படியே குழந்தை கூட டான்ஸ் ஆடுறாரு, இன்னொரு குழந்தைய வாயோட முத்தம் கொடுக்குறாரு. இப்பல இயற்கையாக பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு பிம்பமாக இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு டெரராக வெளியே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு நடுவில் 2023 ஆகஸ்ட் 18 ஆற்காடு சுரேஷ்னு ஒருத்தரை கொலை பண்ணுறாங்க. பட்டினப்பாக்கத்தில் கொலை பண்ணுறாங்க. ஆற்காடு சுரேஷோட இறப்புல வந்து ஆம்ஸ்டாங்கோட செயல்பாடு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு அங்கே சுற்றி வலம் வந்துச்சு. காரணம், அது வலம் வர்றதுக்கு காரணம் என்னென்னா, ஆம்ஸ்டாங்கோட கூட இருந்த தென்னு என்ற தென்னரசோட தம்பி தான் பிரபல ரவுடி பாம் சரவணன். பாம் சரவணனோட அண்ணன் தான் தென் என்ற தென்னரசு. தென்னரசு வந்து ஆம்ஸ்டாங்கோட வலதுகரம். தென்னரசு வந்து அவர் காவேரிப்பாக்கத்தில் வந்து தென்னரசை வந்து கொலை செய்கிறாங்க. அவர் மனைவி அவங்க அம்மாலாம் கூட இருக்கும்போதே காரில் ஏறும்போதே கல்யாணத்துக்கு போனால் கொலை பண்ணுறாங்க. அந்த கொலை வந்து ஆற்காடு சுரேஷ் தான் ப்ரொமோட் பண்ணுறது. இப்போ தென்னுனால என்ன பாதிப்பு, எனக்கு நம்பிக்கையானவன் நம்ம கூட இருந்தவன் ஒரு தம்பி மாதிரி இருந்தவன் இறந்துட்டானே, அவனை கொண்டுட்டானேன்னு ஆம்ஸ்டாங்க்கு ஒரு கோபம் இருக்க தான் செய்யா. ஆனால் தென்னோட தம்பிக்கு எப்படி இருக்கும், நம்ம அண்ணன் இவ்வளோ பெரிய ரவுடி நம்ம அண்ணனை போட்டுட்டானே அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாம் சரவணன் இருக்கு. இப்போ இதெல்லாம் சேர்த்து வச்சு ஆம்ஸ்டாங்கோட 4 வயசு சின்னவன் தான் ஆற்காடு சுரேஷ். ஓகே, ஆற்காடு சுரேஷ் ராமரோ, ஆற்காடு சுரேஷ் தம்பி பொன்னை பாலு வந்து லட்சுமரோ கிடையாது. புரியுதுங்களா? அண்ணனுக்காக தம்பி ரிவெஞ்ச் எடுத்து போடுறதுக்கு ஃபைனான்ஷியல் வேணும். ஏன்ட்டா ஆம்ஸ்டாங் எங்கேயோ இருக்காப்புல. அதுவும் பார்த்தீங்கன்னா ஆற்காடு சுரேஷ் பிரைம்லேருந்து போய் 2018 பிரைம்லேருந்து போயிட்டார். 19க்கு பிறகு அவர் மேலே எந்த ப்ரீவியஸும் கிடையாது. 2023 அவர் செத்து போகிறார் பழைய இதில். அப்போது ஆம்ஸ்டாங்க்கு வந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க அவருக்கு வந்து இன்னொரு தனசேகரன் அவருக்கு அகெயின்ஸ்ட்டு, ஆற்காடு அகெயின்ஸ்ட். ஆனால் அவர் ஆற்காடு செத்து போனோன்னா ஒரு விஷயம் எல்லாருக்கும் அதுலேயும் வருது. என்ன வருதுன்னா, ஆற்காடே ஃபோன் பண்ணி ஆம்ஸ்டாங்கை மிரட்டிட்டாரு, என் விஷயத்தில் தலையிட்டுனா, என் பசங்க விஷயத்தில் என் கிளப் விஷயத்தில் தலையிட்டனா உன்னை போட்டுருவேன் அப்படின்னோடனே, ஏன்னா நம்ம கூட இருக்கவனையும் போட்டுட்டான், நம்மளையும் போட்டுருவானா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஆம்ஸ்டாங்கை தான் செட்டிங்லாம் போட்டு கொடுத்தது இப்படின்ற ஒரு பேச்சு வந்து உலா வந்துச்சு. தகவல் ரவுடிகள் மத்தியிலோ, ஒரு ஸ்ட்ரீட் ரவுடி கூட ஆற்காடு செத்து போயிட்டானே, ஆமாம்மா கூட ஆம்ஸ்டாங் தான் இந்த எல்லாத்தையும் பண்ணதான், பார்த்துருக்க மாட்டான் இவனும், ஆம்ஸ்டாங் பண்ணுறதுக்கு உண்டான எவிடன்ஸ் இருக்காது, இப்படி ஒரு சித்தரிக்கப்பட்டுருச்சு. இப்போது ஆம்ஸ்டாங்கு 2 எதிரி, தனசேகரன், ஆற்காடு சுரேஷ். இப்போ இவங்க 2 பேருமே பிரைமில் இல்லாத போயிட்டாங்க. இப்போது ஆம்ஸ்டாங்கை கொல்றாங்கன்னா இதோட பின்னணி என்ன? ஆம்ஸ்டாங்க்கு வந்து இப்போ அவனுங்க 8 பேர் சரண்டர் ஆகியிருக்காங்க. 6:45 அவர் வந்து முதல் நாள் நைட் 2 மணி வரைக்கும் அந்த இடத்துல இருக்கிறாரு. அவர் வீடு முழுக்க ஜல்லி போடுறதுக்காக கம்பி கட்டுறாங்க, பிளைவுட் கட்டுறாங்க. அப்போ நைட் 2 மணி வரைக்கும் இருந்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, மறுநாள் காலையில் வராரு, காலைல வந்துட்டு போயிடுறாரு, திரும்ப சாயந்தரம் வராரு, ஜல்லி போட்டு அங்கே 6:40 எல்லாருக்கும் பேமெண்ட் கொடுக்குறாரு இந்த கான்ட்ராக்டுக்கு. அப்போ எல்லாரும் அந்த பாத்திரம் கைகள்லாம் கழுவிட்டு இருக்காங்க. இவர் கூட வந்த 2 பேர் அந்த இடத்துல நிற்கிறாங்க, 4 பேர் அங்கே தூரத்தில் ஒரு 20 அடி கேப்பில் இருக்காங்க. அந்த டைமில் ஒரு 4-5 பேர் பைக்கில் வராங்க, 3 பைக்கில் வராங்க, டெலிவரி மாதிரி வராங்க. அதில் அவங்ககிட்ட இவர்கிட்ட பேசுகிறாங்க, இவரும் பேசுகிறாரு. ஆனால் என்ன பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கு யாருக்குமே தெரியல. ஓகே, அவங்க ஏதோ கேட்குறாங்க, ஒன்று கேட்டிருக்கலாம், அந்த விலாஸ் எங்கே இருக்குன்னா, இந்த ஜெயந்தி டாக்டர் வீடு எங்கே இருக்குன்னா, இவர் வீடு எப்படி இருக்குன்னா, அவர் பேர் வீடு எப்படி இருக்குன்னா, ஏதோ ஒன்று கேட்டிருக்கலாம். இப்படி கேட்கும்போது அவங்ககிட்ட இவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகிடுதுன்னு கேட்டால், ஒரே ஒருத்தனை பார்த்தோன்னா ஒரு சந்தேகமாக வருது. நீ யார் நீன்னு அண்ணா வீராண்ணா பாலாஜனா வாங்கினான்னு கூப்பிட்றாரு. அவங்க வர்றதுக்குள்ளே டப்புன்னு எடுத்து வெட்டிடுறாங்க. இப்போ எல்லாரும் கேள்வி, அவர்கிட்ட தான் ஒரு கன் இருக்கே, அந்த கன்று இந்த கன் ஆச்சே, 3312 நம்பர் ஆச்சே, அந்த கன்று 400 கிராம் ஆச்சே, அது வந்து 20 லட்ச ரூபா பணம் ஆச்சே, இதெல்லாம் இப்போ வருது. கையிலேயே கன்று இருந்தாலும், கன்று இல்லை அவர்கிட்ட, அப்போ இருந்தாலும் அதை எடுத்து சுடுறதுக்கு உண்டான ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வரணும்ல, 10 பேர் சுற்றி இருக்கும்போது. அப்போது இவரை வெட்டுறாங்க. கண்ணியா இல்லை அப்படின்னு காவல்துறையில் கேட்கும்போது தேர்தலுக்காக வாங்கி வச்சப்பட்டிருந்தது, அப்புறம் கூட கொடுத்துட்டோன்றாங்க. இவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இல்லை கொடுத்துட்டாங்க, திரும்பவும் வந்து
விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு நீங்கள் பிரச்சாரத்துக்கு போவீங்க, அதனால அதை கொடுத்துருங்கன்னு வாங்கி வச்சதா ஒரு தகவல் இருக்குது. ஆனால் ஆல்ரெடி இவர்கிட்ட ஒரு கண் இருக்குது. ஆனால் இந்த ஆற்காடு சுரேஷ் அது கொலை செய்யப்பட்ட போதே ஒரு த்ரெட் இருக்குன்னு இவருக்கு 2-3 வாட்டி இவருக்கு வான் கொடுத்துருக்காங்க. இந்த கன்னை திரும்ப போலீஸில் ஒப்படைக்கும் போது கூட சார் அதுக்கு பதில் 2 போலீஸ் தரவாசனா வேணான்ருக்கு. ஏன்டா இவர் பிரைமில் ரவுடியும் கிடையாது, பிரைமில் இருக்க ரவுடியும் இவருக்கு எதிரியும் கிடையாது. ஆல்ரெடி ஒருத்தன் சொல்லியிருந்தா கூட அவன் செத்து போயிட்டான். அப்போ நம்மளை யார் கொடுப்பான்? இந்த அஜாக்கிரதை ஆம்ஸ்டாங் வந்து. ஆனால் இதுக்கு நடுவில் இவர் பல இடங்களில் வந்து லிட்டிகேஷனில் இறங்கி பல இடங்கள் முடிச்சிருக்கார். இந்த இடங்களை முடிச்சதுனுடைய பின்னணி எதிர்வினை இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி, அந்த லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான எதிர்வினை ஒன்று இவருக்கு உருவாகாமல் இருக்கும் வாய்ப்பே கிடையாது. ஒரு சாதாரண அங்கே கை கழுவிட்டு இருக்கவங்களாம் என்ன பண்ணுறாங்க, இந்த சம்பவம் நடக்கும்போது அறக்கல் 1.5 ஜல்லிலாம் எடுத்து அடிச்சுக்கிறாங்க. அடிச்சோன்னா அவங்க ஓடுறானுங்க. அங்கேருந்து டப்பு டப்புன்னு கல் எடுத்து அடிக்க, எல்லாம் கத்தியோட இருக்கும்போது இவங்களாம் என்ன பண்ணுவாங்க, பாண்டு கொத்தனாலும் கல் எடுத்து அடிக்கணும், உடனே ஓடுறாங்க. உடனே அஸ்ராக்காருக்கு அவர் வராரு, ஒரு 10 ஸ்பெஷல் டீம் போடுறாங்க, தேடுறாங்க. இதில் ஒரே ஒரு விஷயம், 10 ஸ்பெஷல் டீமில் ஒருத்தங்கிட்ட கூட மாட்டல. அவன் அண்ணா நகர் காவல் நிலையத்தில் போய் சரண்டர் 8 பேர். ஆனால் வீடியோவில் 10 பேர் ஓடுறானுங்க. ஒரு சாதாரண ஒரு அம்மா சொல்லுது, ஒன்றுமே இல்லாமல் அந்த ரோட்டில் உட்காந்துருக்குறது. 10 பேர் வந்து அவரை வெட்டுறானுங்க. இவர் இங்கே தான் நிற்கிறாருன்னு வெளியாலாம் வந்து வெட்டுவான். ஒரு கூட இருக்கவன் தானே எல்லா ரூட் எடுத்து கொடுத்துருப்பான் அப்படின்னா அது ஏதோ ஒரு பாயிண்ட்டை சொல்லிட்டு போயிடுச்சு யூடியூப்பில். அந்த யூடியூப்பில் கூட இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா அக்யூஸ்டு வந்து இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது பார்த்தா ஆற்காடு சுரேஷ் இறந்து போய் இவ்வளோ நாளானால அவங்க ஒரு காரணம் என்ன சொல்கிறாங்க, அதே மாதிரி என்னையும் வெட்டிடுவான்னு இருக்காரு, பயத்தில் என் ஒய்ஃப் என்னை விட்டு போயிட்டா, எங்கள் அண்ணனோட நினைவு நாள் அன்றைக்கி பழி வாங்கலான்னு பார்த்தோம், ஆனால் எங்கள் அண்ணனோட நினைவு நாள் ஆகஸ்ட் 18 வரனால இப்போவே எங்களுக்கு உண்டான நேரம் கணிஞ்சிருச்சு, அதனால் அண்ணனோட பிறந்தநாள் அன்றைக்கி போட்டுடலான்ட்டு பொன்னை பாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஓடிப்போன உருவத்தையும் சரண்டரான உருவத்தையும் பார்க்கும்போது மேட்ச் ஆகலை என்று நான் சொல்லலை, ஆம்ஸ்டாங் கூட இருக்க ஆயிரக்கணக்கான வழக்கறிஞர்கள் தான் சொல்றாங்க. திரும்ப என்ன சொல்றாரு, சரண்டரானவங்க யாருமே உண்மையான குற்றவாளிகள் கிடையாதுன்னு அதை தானே அவரும் சொல்றாங்க, அதை தானே அவங்களும் சொல்றாங்க, அதை தானே எல்லாரும் சொல்றாங்க. உண்மையான குற்றவாளிகளை வந்து இதை தான் வந்து முதல்வரும் சொல்லியிருக்காரு. இது வந்து அதிர்ச்சிகரமானது, உண்மையான கண்டனங்கள், இதுக்கு வந்து விரைவான ஒரு நீதிமன்றம் மூலமா விரைவான தீர்ப்பு வழங்கி உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் விரைவு நீதிமன்றம் மூலம்னு அவர் முதல்வரும் அதான் சொல்லியிருக்காரு. அப்போ உடனே என்ன பண்றாங்க, நேற்று ஒரு 3 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் போயிட்டே இருக்கு. ஆற்காடுக்கு ஒரு பெரிய டீம் இல்லை. இப்போ யார் இவங்களுக்கு ஃபைனான்சியல் சப்போர்ட் பண்ணுது, இப்படி ஒரு கேள்வி வந்துகிட்டு இருக்கு. இந்த பொன்னை பாலு, இவங்க அந்த திருமால், இவங்க எல்லாரும் இதில் வந்து ஒரு சிலரை வந்து சமூக போராளி கொலைன்றாங்க. இது எப்படின்னு என்னால் ஏற்றுக்க முடியல. இவங்கெல்லாம் ஒரே சமூகம், அதாவது இவர் ஷெட்யூல், அவங்க ஷெட்யூல் ட்ரைப்ஸ், அவ்வளோதான் இவங்க. இதில் எங்கேருந்து மாற்று சமூகம், ஒரு சிலர் வந்து இதை அரசியலாக்க பார்க்குறாங்க. இருந்தாலும் அந்த பகுதி மக்கள்கிட்ட ஆம்ஸ்டாங்கோட இறப்பு வந்து ஒரு பேரிழப்பு. விசாரணை போய்கிட்டு இருக்கு. அதுக்கு நடுவில் விசாரணையோட அறிக்கை முழுவதுமாக வந்தோன்னா யார் குற்றவாளின்னு முழுசாக தெரிய போகுது. அப்போது இதை பற்றி விரிவாக நம்ம பேசுவோம். ரொம்ப நன்றி சார். குறிப்பாக இந்த ஆம்ஸ்டாங் கொலையை மையமாக வச்சு யார் இந்த ஆம்ஸ்டாங், அவர் செய்த சில பல சம்பவங்களை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. இது வரைக்கும் பொதுவெளிக்கு தெரியாத பல தகவல்களை ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. குறிப்பாக இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு, இன்வெஸ்டிகேஷனை குலைக்கும் நோக்கத்தில் எதுவும் பேசக்கூடாதுங்கிற ஒரு முன்னெச்சரிக்கையோடு விரிவான தகவலையும் சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியதுக்கு நன்றி மல் சார். நன்றி.